அத்தியாயம் 12. யார் இந்த நந்தி? சிவன் வழிபாட்டிற்கு முன்னால் நந்தி ஏன் இருக்கிறார்? முன்னொரு காலத்தில் சிலாதார் என்ற மாமுனிவர் இருந்தார். அவர் தர்மசீலராகவும் சிவனிடத்தில் மாறாத பக்தி கொண்டவராகவும் இருந்தார். அவர் தான் பெற்ற தவ வலிமையால் நினைக்கும் இடத்திற்கு சென்று வரும் ஆற்றல் பெற்றிருந்தார். ஒரு சமயம் அவர் சிவலோகம் சென்று இருந்தார். அப்பொழுது வழியில் குறுக்கிட்ட நரகலோகத்தை காண நேர்ந்தது. அங்கே சிலர் வேதனையோடு இருப்பதை பார்த்தார். அவர்களிடம் நீங்கள் யார் என்று கேட்டார். வேதனைக்கான காரணத்தையும் கேட்டார். அதற்கு அவர்கள், நாங்கள் சிலாதாரின் பிதுர்கள். சிலாதர் சிறந்த தவசீலனாக இருப்பதால் சிவலோக பதவியை கூட அவன் அடைவான். ஆனால் இதுவரை அவன் புத்திர பாக்கியத்தை பெறவில்லை. அதனால் நாங்கள் நரகத்தில் துன்புற வேண்டியிருக்கிறது என்று சொன்னார்கள். அதை கேட்டு சிலாதர் அவர்களை வணங்கி, நான் தான் சிலாதர், நான் அருந்தவம் புரிந்துள்ளேன். ஆனால் நீங்கள் கூறியவாறு புத்திர பாக்கியம் பெறவில்லை. அதனால்தான் நீங்கள் அவதிக்குள்ளாகிறீர்களா என்று சந்தேகத்தோடு கேட்க, ஆம் மகனே, நீ பரமேஸ்வரனை நோக்கி தவம் இருந்து பிள்ளை வரம் பெற வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் நற்கதி பெறுவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதை கேட்டதும் சிலாதர் பூலோகம் வந்தார். சிவபெருமானை நோக்கி பல காலம் தவம் புரிந்தார். அவரை சுற்றிலும் புற்று வளர்ந்து அவரை மூடி மறைத்தது. அந்த நிலையிலும் புற்றுக்குள்ளே இருந்து எதுவும் சாப்பிடாமல் சிவமந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தார். அவருடைய உறுதியைக் கண்டு மகிழ்ந்த எம்பெருமான் சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் காட்சி கொடுத்து, சிலாதா, உன் பக்திக்கு மகிழ்ந்து போனேன், என்னை பார் என்று சொல்ல புற்று சரிந்தது. சிலாதர் கண்களை திறந்து பார்த்தார். அவருக்கு முன்னால் காட்சி கொடுத்த சிவனை பார்த்து பலவாறு வணங்கி பாடினார். எந்த காரணத்திற்காக தவம் இருக்கிறாய்? வேண்டும் வரத்தை கேள் என்று சிவன் சொல்ல, அதற்கு சிலாதர், மகேஸ்வரா, என்னுடைய முன்னோர்கள் நரகத்தில் அவதிப்பட்டு வருகிறார்கள். அதனால் நான் ஒரு நல்ல புத்திரன் பெற வேண்டும். அந்த புத்திர வாக்கியத்தை எனக்கு அளிக்க வேண்டும் என்று அவர் வேண்டினார். சிவபெருமானும் அவ்வாறு அருள்வதாக கூறிவிட்டு மறைந்தார். சிலாத முனிவர் மகிழ்ந்து தன் ஆசிரமத்திற்கு சென்று பல முனிவர்களிடம் இந்த விஷயத்தை சொன்னார். அவர்களும் சந்தோஷப்பட்டார்கள். சில காலம் சென்றது. சிலாத முனிவர் ஒரு வேள்வி புரிவதற்காக நிலத்தை உழுது கொண்டிருந்தார். அப்பொழுது பூமிக்கடியில் ஒரு குழந்தை அழும் குரல் கேட்டது. அதை கேட்டு அவர் அதிர்ச்சி அடைந்து பார்த்தார். அந்த குழந்தை அழகும் கவர்ச்சியும் கொண்ட குழந்தையாக இருந்தது. சிலாதரும் மற்ற முனிவர்களும் இது அரக்கர்களுடைய வேலையாக இருக்கலாம், சூழ்ச்சியாக இருக்கலாம், நம் வேள்வியை கெடுப்பதற்காக அவர்களுடைய வேலையாக இருக்கலாம் என்று சொல்ல, அவரும் அந்த குழந்தையை பார்க்காமல் நகர்ந்து விட்டார். அப்பொழுது அந்த குழந்தை அப்பா என்று வாய் திறந்து அழைத்தது. சிலாதரும் மற்றவர்களும் வியப்பாக பார்த்தார்கள். அப்பொழுதும் அவர்கள் இது கண்டிப்பாக அரக்கர்களுடைய வேலையாகத்தான் இருக்கும் என்று எச்சரிக்க மீண்டும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். அப்பொழுது அந்த குழந்தை அப்பா அப்பா என்று சொல்லிக்கொண்டே முட்டி போட்டு நகர்ந்து வர ஆரம்பித்தது. சிலாதருக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்பொழுது வானத்திலிருந்து, சிலாதா, இது உன் குழந்தை, உன் குறையை தீர்க்க வந்தவன். இவனுக்கு நந்தி என்று பெயரிட்டு வளர்த்து வர வேண்டும் என்று அசரீரி கேட்டது. அதை கேட்ட சிலாத முனிவர் தாமதிக்கவில்லை. ஆவலோடு குழந்தையை எடுத்து அணைத்து கொண்டார். சிவபெருமான் எனக்காக அளித்த குழந்தையா இது என்று சந்தோஷப்பட்டார். சிலாத முனிவர் அக்குழந்தைக்கு நந்தி என்று பெயரிட்டு அன்போடு வளர்த்து வந்தார். அவனுக்கு அவரே குருவாக இருந்து சாஸ்திரங்களை கற்பித்தார். நந்தியும் தன் 7 வயதுக்குள் சகல வேத சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தான். ஒரு சமயம் மித்ராவருணர்கள் என்ற தேவர்கள் முனிவர் வடிவத்தில் சிலாதருடைய ஆசிரமத்திற்கு வந்தார்கள். சிலாதர் அவர்களை வரவேற்று உயர்ந்த ஆசிரமம் அளித்து உபசரித்தார். அவர்கள் முனிவருடைய நலனையும் அவருடைய புத்திரனுடைய அறிவு ஆற்றலையும் மற்றும் கல்வி திறனையும் பலவாறு விசாரித்தார்கள். சிலாத முனிவர் தன்னுடைய மகன் நந்தி சகல சாஸ்திரங்களையும் கற்றிருக்கும் சிறப்பையும் பெருமையாக சொன்னார். அவனை ஆசீர்வதிக்கும்படியும் கேட்டுக்கொண்டார். நந்தி வந்தான். அவர்கள் முன்னால் பணிந்து நின்றான். அவர்கள், நீ குருவுக்கு பணிவிடை புரிந்து நிலையானதொரு பதவியை அடைவாயாக என்று வாழ்த்தினார்கள். அதை கேட்ட சிலாத முனிவர் அதிர்ந்து போனார். நீங்கள் முக்காலமும் அறிந்தவர்கள். அப்படி இருக்கும்பொழுது என் மகனை நீண்ட காலம் வாழுமாறு வாழ்த்தாமல் நிலையான பதவியை அடையுமாறு வாழ்த்தினர்களே, அதற்கு காரணம் என்ன என்று கேட்க, நீதான் சொன்னாயே நாங்கள் முக்காலமும் அறிந்தவர்கள் என்று, அதனால்தான் அப்படி வாழ்த்தினேன் என்று சொல்ல, அப்பொழுதும் அவருக்கு மனம் கேட்கவில்லை. அப்படி என்றால் என் மகனுடைய ஆயுட்காலம் எவ்வளவு என்று கேட்க, அவர்களும் சொன்னார்கள், உங்கள் மகனுடைய ஆயுட்காலம் 8 ஆண்டுகள் தான் என்றார்கள். சொல்லிவிட்டு மறைந்து போனார்கள். சிலாத முனிவர் வேதனையால் துடித்தார். தன்னுடைய மகன் மீது இருந்த பாசத்தால் கண்ணீர் விட்டு அழுதார். அதை பார்த்த நந்தி காரணம் கேட்டான். சிவன் அருளால் பிறந்த நீ தீர்க்காயுள் உள்ளவனாக இருப்பாய் என்று நினைத்தேன். ஆனால் மகனே, உன் ஆயுட்காலம் 8 ஆண்டுகள் தான். அதை கேட்டு என் மனம் பொறுக்கவில்லை என்று சொல்லி அழுது கொண்டே இருந்தார். அதற்கு நந்தி, தந்தையே, கவலைப்படாதீர்கள், எனக்கு மரணம் இன்றைக்கோ நாளைக்கோ அல்ல, இன்னும் ஓராண்டுகள் இருக்கிறது. அதற்கு பிறகுதான் எனக்கு மரணம். அதற்குள் நான் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து நீண்ட ஆயுளை
பெற்று வருவேன் என்றான். அதை கேட்ட சிலாத முனிவர், மகனே, நானே பலகாலம் தவம் இருந்து உன்னை பெற்றேன். அப்படி இருந்தும் குறையாகிவிட்டது. சிறிய வயதுள்ள நீ எப்படி செய்வாய்? அதுவும் ஓராண்டு காலத்தில் எப்படி சாதிப்பாய்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்று சொல்ல, அதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம், மனம் தளராமல் இருங்கள், என்னை ஆசிர்வதியுங்கள், நான் ஈஸ்வரனுடைய அருள் பெற்று வருவேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். அங்கிருந்து புறப்பட்ட நந்தி புவன நதியில் நீராடினான். பிறகு சித்தத்தை சிவன்பால் வைத்து உரித்திர மந்திர ஜபத்தை ஜபித்துக் கொண்டிருந்தான். அம்மந்திரத்தை 1 கோடி முறை ஜபித்ததும் சிவபெருமான் காட்சி கொடுத்து, நந்தியே, உன் தவத்திற்கு மகிழ்ந்தேன், உனக்கு வேண்டும் மரத்தை கேள் என்று சொல்ல, நந்தி அவரை வணங்கி, மகேஸ்வரா, நான் இன்னும் 1 கோடி முறை ருத்ர மந்திரத்தை ஜபிக்கும்படியாக அருள் புரிய வேண்டும் என்று கேட்க, அவரும் அவ்வாறு அருள் புரிந்தார். நந்தி மேலும் 1 கோடி முறை ஜபித்ததும் மீண்டும் எம்பெருமான் தோன்றி வேண்டும் மரத்தை கேட்க, நந்தி மீண்டும் 200 கோடி முறை ஜபிக்கும் ஆற்றலை அருள் புரிய வேண்டும் என்று சொன்னார். இவ்வாறு 7 முறை வேண்டி 7 கோடி முறை ருத்ர மந்திரத்தை ஜபித்து முடித்ததும் சிவபெருமான் மீண்டும் வந்தார். அப்பொழுது நந்தி மேலும் 1 கோடி முறை ஜபிக்க வேண்டும் என்று கேட்க, அதை கேட்ட சிவபெருமான், நந்தி, நீ இதுவரை 7 கோடி முறை ஜபம் புரிந்திருக்கிறாய். இதற்கே நீ உயர்ந்த பதவிக்கு தகுதி வாய்ந்தவனாகிவிட்டாய். இனியும் ஜபிக்க வேண்டிய அவசியமில்லை. உனக்கு பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், குபேரன், சூரியன், சந்திரன் போன்று எந்த பதவி விரும்புகிறாயோ அதை உனக்கு தருகிறேன். சொல், உனக்கு என்ன வேண்டும் என்று சிவன் கேட்க, எம்பெருமானே, நான் எந்த பதவியும் வேண்டியும் ஜபம் செய்யவில்லை. அடிக்கடி பிறந்து இறப்பதுமான சுக துக்கங்களை அனுபவிக்காமல் இருக்க வேண்டும். தங்கள் மைந்தர்களுள் ஒருவனாக தங்கள் அருகிலேயே நான் இருக்க வேண்டும். அந்த பாக்கியத்தை நீங்கள் எனக்கு தர வேண்டும். அத்துடன் நரகத்தில் இருக்கும் எங்கள் முன்னோர்கள் சிவலோக பதவி கிடைப்பதற்கு அருள் புரிய வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். அதை கேட்ட ஈஸ்வரன் மகிழ்ந்து போனார். உன்னுடைய முன்னோர்கள் சிவலோக பதவி அடைவார்கள். நீ விரும்பியவாறு என் மகனுக்கு ஒப்பாக என் கூடவே இருப்பாயாக. என்னை தரிசிப்பவர்கள் மரணமயம் இல்லாமல் இருப்பது போல உன்னை தரிசிப்பவர்களும் உன் மீது பக்தி கொண்டவர்களும் மரணமயம் இல்லாமல் இருப்பார்கள். அவர்களும் சிவலோக பதவியை அடைவார்கள். என்னிடத்தில் உள்ள சிவகணங்களுக்கெல்லாம் நீயே தலைவனாக இருக்கப் போகிறாய் என்று சிவன் சொன்னார். பிறகு சிவபெருமான் தங்கத்தால் செய்யப்பட்ட நவரத்ன மகுடத்தை நந்தி தேவனுக்கு அணிவித்தார். நந்தி தேவன் சூரியனை விட பன்மடங்கு பிரகாசத்தோடு ஜொலித்தான். பின் சிவபெருமான் தன் அருகில் இருந்த தேவியிடம், பார்வதி, என் மகன் நந்தி தேவனுக்கு நீயும் அனுக்கிரகம் புரிவாயாக என்று சொல்ல, பார்வதி மகேஸ்வரி நந்தி தேவனை அணைத்து, பரமேஸ்வருடைய கருணைப்படி இன்று முதல் நீ சிவகணங்களுக்கு தலைவனாக இருப்பாய். உன் ஆயுட்காலம் இன்னும் சில காலம் எனினும் காலன் உன்னை எந்த காலத்திலும் அணுக மாட்டான், என்றும் சிரஞ்சீவியாக இருப்பாய் என்று வாழ்த்தினார். சிவன் கேட்டுக்கொண்டபடி கோடான கொடை சிவகணங்களும் தம் படைகளும் வந்தன. அவர்களோடு விநாயகன், முருகன், வீரபத்ரன் ஆகியோரும் வந்தார்கள். அது மட்டுமல்ல, பிரம்மதேவர் அன்ன வாகனத்திலும், மகாவிஷ்ணு கருட வாகனத்திலும், தேவேந்திரன் ஐராவதத்திலும் அங்கு வந்து சேர்ந்தார்கள். இவர்கள் தவிர தேவர்கள், அசுரர்கள், கிண்ணர்கள் போன்ற அனைத்து தரப்பினர்களும் அங்கு வந்தார்கள். மகாதேவன் சிவபெருமான் மகாவிஷ்ணுவை நோக்கி, பரந்தாமா, நந்தி தேவனுக்கு கணாதிபத்தியத்தை நீ இறுதி நடத்தி வை என்று சொன்னார். மகாவிஷ்ணுவும் நந்தி தேவனுக்கு சிவகணங்களுக்கு தலைவராக முடிசூட்டினார். நந்தி தேவனுக்கு மகுடம் சூட்டிய பிறகு அவனுக்கு திருமணம் செய்து வைக்க பரமேஸ்வரன் விரும்பினார். மணமகளை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை தேவர்களிடம் ஒப்படைத்தார். தேவர்கள் மருந்தின் மகளாகிய சுயசை எனும் தேவ கன்னிகையை தேர்வு செய்தார்கள். சிவபெருமானுக்கும் அந்த வரன் பிடித்திருந்தது. நந்தி தேவனுக்கும் சுயசைக்கும் திருமணம் செய்வது என்று ஏக மனதாக தீர்மானிக்கப்பட்டது. பிரம்மதேவரே புரோகிதராக இருந்து நந்தி தேவனுக்கு விமரிசையாக திருமணம் நடத்தி வைத்தார். அதற்கு பிறகு நந்தி தேவன் தன் மனைவியுடன் பார்வதி பரமசிவனை வணங்கினான். பரமசிவன், உங்களுக்கு வேண்டும் மரத்தை கேளுங்கள் என்று சொல்ல, அதற்கு நந்தி தேவன், எம்பெருமானே, தாங்கள் எனக்கு தங்களிடம் நீங்காத பக்தி கொண்டிருக்கும் வரத்தையும் என் தந்தை சிலாத முனிவருக்கும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அதை கேட்ட ஈஸ்வரன், நந்தி தேவா, நீயே மிகச்சிறந்தவன், எவராலும் வெற்றி கொள்ள முடியாதவன், மற்றவர்களால் பூஜிக்கத்தக்கவன், நீ எக்காலத்திலும் என்னுடனே இருப்பாயாக. உன்னை போன்று உன் தந்தை சிலாதரும் கணநாதரில் ஒருவராவார். உன் முன்னோர்கள் அனைவருமே எம்மை வந்து அடைவார்கள். அத்துடன் நீ நினைத்த இடத்திற்கு செல்ல பர்வதத்தையும் அளிக்கிறோம் என்று சொல்லி மலையை கொடுத்தார். நந்தி தேவன் கைலாயம் சென்று சிவகணங்களுக்கு தலைமை பதவியை ஏற்றான். தன் மகனுக்கு இத்தகைய உயர்நிலை ஏற்பட்டதைக் கண்டு சிலாத முனிவர் பெருமகிழ்ச்சி அடைந்தார். நந்தி தேவனால் அவருக்கும் அவருடைய முன்னோர்களுக்கும் நற்கதி ஏற்பட்டது.